ஹலோ. இந்த வீடியோ நான் ராம்குமார். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 8085க்கான அசம்பிளி லாங்குவேஜில் ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1000ல் வந்து 1000 அட்ரஸில் வந்து மூவ் இமீடியட்லி டு அக்குமுலேட்டரில் வந்து 06ன்ற வேல்யூ வந்து அக்குமுலேட்டருக்கு மூவ் இமீடியட் பண்ணுறோம். அது வந்து இங்கே பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 1002 அப்படின்ற அட்ரஸில் வந்து ஆட் இமீடியட் 70. அப்போது 70ன்ற வேல்யூ வந்து அக்குமுலேட்டர் கூட வந்து ஆட் பண்ணுறோம். அப்போது 76 அப்படின்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து கிடைக்குது. அடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுறோம். எஸ்டிஏ ஆப்ரேஷன் 1004 அப்படின்ற அட்ரஸில் ஆரம்பிக்குது. எங்கே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்குன்னா 1007ன்ற அட்ரஸில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ்ஆர்ஏ வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன நடக்கும்னு நினப்போம்னா, இந்த 1007ல் வந்து இந்த எஸ்டிஏ வந்து ஸ்டோர் ஆயிரும். அதாவது 76 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த 1007ன்ற அட்ரஸில் ஸ்டோர் ஆயிரும்னு நினப்போம். அப்போது அப்படி இங்கே 76 வந்துருச்சுன்னா இங்கேயே ஹால்ட் ஆயிரும். பட் என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்டிஏ வந்து 13 ஸ்டேட்ஸ் இருக்குது. அது வந்து ராங்காக இருக்கும். அப்போது அந்த எஸ்டிஏ ஆப்ரேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த எக்ஸ்ஆர்ஏ வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அந்த அட்ரஸ் வந்து அடுத்த ரவுண்டு எக்ஸ்ஆர்ஏ வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஏல இருக்க வேல்யூ வச்சு ஏ வந்து நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம்னா எல்லாமே 0 ஆயிடும். ஸோ இந்த 76 வந்து 1007ல் ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடி அக்குமுலேட்டர் வந்து 00ன்னு மாறிடும். அடுத்து 1008க்கு இது ப்ரோக்ராம் கவுண்டர் வரும்போது ஹால்ட் ஆகி வெளியே வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடியும் போது அக்குமுலேட்டரில் இருக்க வேல்யூ வந்து 00H.